லேவியர் நூல் அதிகாரம் 13. ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் உரைத்தது. ஒருவர் உடலில் தோல் மீது தொழுநோய் போன்று ஏதேனும் தடிப்போ சொறி சிரங்கோ வெண்படலமோ தோன்ற அது தொழுநோய் என ஐயமுற்றால் அவர் குருவாகிய ஆரோனிடம் அல்லது குருக்களாகிய அவர் புதல்வரில் ஒருவரிடம் கொண்டு வரப்பட வேண்டும். அவர் உடலில் நோய் இருக்கும் இடத்தை குரு பார்த்து அந்த இடத்தில் ரோமம் வெண்மையாக மாறி நோயிருக்கும் பகுதி அவர் உடலில் உள்ள மற்ற தோற்பகுதியை விட குழிந்திருந்தால் அது தொழுநோய். அவரை பார்த்த குரு அவரை தீட்டுடையவர் என முடிவு செய்வார். அவர் உடலின் மேல் வெள்ளைப்படலம் இருந்தும் அந்த இடம் மற்ற பகுதிகளில் உள்ள தோலை விட குழிவாயிராமலும் அதன் மீதுள்ள ரோமம் வெண்மை ஆகாமலும் இருந்தால் குரு அவரை 7 நாள் அடைத்து வைப்பார். 7ஆம் நாள் அவரை பார்க்கும்போது நோய் பரவாமல் குறைந்திருந்தால் மீண்டும் 7 நாள் குரு அவரை அடைத்து வைப்பார். 7ஆம் நாளில் மீண்டும் அவரை அழைத்து பார்வையிடுவார். நோய் பரவாமல் குறைந்திருந்தால் அவர் தூய்மையானவர் என குரு தீர்ப்பு சொல்வார். அது சொறி சிரங்கு. அவர் தம் உடைகளை துவைக்க வேண்டும். அவர் தீட்டற்றவர். தீட்டற்றவர் என அறிவிக்கப்பட்டவர் தம்மை குருவுக்கு காட்டிய பின் மறுபடியும் சொறி சிரங்கு அவர் உடலில் ஏற்பட்டால் அவர் தம்மை குருவிடம் காட்ட வேண்டும். மீண்டும் சொறி சிரங்கு அவர் உடலில் இருப்பதை குரு கண்டால் அவர் தீட்டுடையவர் என அறிவிப்பார். அது தொழுநோய். ஒரு மனிதர் தொழுநோயாளி எனில் அவர் குருவிடம் கொண்டு வரப்படுவார். தோலில் வெண்ணிற தடிப்பு இருந்து அது ரோமத்தை வெண்மையாக மாற்றி திறந்த புண்ணாயிற்று என குரு கணிப்பார். அது அவர் உடலில் நெடுநாளாயிருக்கும் தொழுநோய். குரு அவர் தீட்டுடையவர் என அறிவிப்பார். அவரை அடைத்து வைக்க வேண்டும். அவர் தீட்டுடையவரே. வெண்குட்டம் உடலில் பரவி நோயாளியின் கால் தொடங்கி தலை வரை குரு காண்கிற எல்லா இடங்களிலும் தோலில் படர்ந்திருந்தால் அவரை சோதித்து பார்க்க வேண்டும். அவர் உடலில் முழுவதும் நோய் படர்ந்திருந்தால் அவர் தீட்டற்றவர் என குரு அறிவிப்பார். உடல் முழுவதும் வெண்மையாகிவிட்டதால் தீட்டற்றவர். ஆனால் திறந்த புண் காணப்படும் நாளில் அவர் தீட்டுள்ளவர். எனவே திறந்த புண்ணை கண்டால் அவர் தீட்டுள்ளவர் என அறிவிப்பார். திறந்த புண் தீட்டுடையது. அது தொழுநோய். திறந்த புண் மாறி வெண்ணிறம் அடைந்தால் அவர் குருவிடம் வருவார். குரு அவரை சோதித்து பார்ப்பார். நோய் தழும்பு வெண்மையாகி மாறிற்றெனில் அவர் தீட்டற்றவர் என குரு அறிவிப்பார். அவர் தீட்டற்றவர். உடலில் கட்டி ஏற்பட்டு அது குணமாகி கட்டி இருந்த இடத்தில் வெள்ளை தடிப்பு அல்லது சிவப்பு கலந்த வெண்மை மரு தோன்றினால் அதனை குருவுக்கு காட்ட வேண்டும். குரு அதை சோதித்து பார்ப்பார். அந்த இடம் மற்ற தோலை விட தாழ்ந்து அந்த இடத்தில் ரோமம் வெண்மையாக மாறியிருந்தால் அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார். அது கட்டியால் உண்டான தொழுநோய். குரு அதை சோதித்து பார்க்கும்போது அதில் வெள்ளை ரோமம் இல்லை என்றும் மற்ற தோலை விட குழிந்திராமல் சற்று கருமையாக மட்டும் உள்ளது என்றும் கண்டால்
அவர் அவரை 7 நாள் அடைத்து வைப்பார். தோலில் புள்ளி படர கண்டால் அது தொழுநோய். அவர் தீட்டு உடையவர் என குரு அறிவிப்பார். வெள்ளை மரு பரவாமல் அது இருந்த இடத்தில் மட்டும் இருந்தால் அது கட்டியின் தழும்பு. எனவே அவர் தீட்டற்றவர் என குரு அறிவிப்பார். ஒருவரது உடலில் நெருப்பு பட்டதனால் தீக்காயம் ஏற்பட்டு நெருப்பு பட்ட இடத்தில் சிவப்பு அல்லது வெண்மையான மரு தோன்றினால் அவரை குரு சோதித்து பார்க்க வேண்டும். அந்த மருவில் ரோமம் வெண்மையாக மாற அந்த இடம் தோலை பார்க்கிலும் குழியாக இருந்தால் அது நெருப்பினால் ஏற்பட்ட தொழுநோய். அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார். அது தொழுநோய்தான். அதை சோதித்து பார்க்கும் குரு அந்த மருவில் வெள்ளை ரோமம் இல்லை என்றும் மற்ற தோலை விட குழிந்திராமல் சற்று கருமையாக உள்ளது என்றும் கண்டால் அவரை 7 நாள் தனியாக வைப்பார். 7ஆம் நாளில் அவரை சோதித்து பார்த்து தோலில் அது பரவி இருந்தால் அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார். அது தொழுநோய். மறு தோலில் பரவாமல் அவ்விடத்திலேயே சற்று கருமையாக இருந்தால் அது நெருப்பினால் ஏற்பட்ட தடிப்பு. அவர் தீட்டற்றவர் என குரு அறிவிப்பார். அது நெருப்பால் ஏற்பட்ட வடு. ஆணுக்கோ பெண்ணுக்கோ தலையிலோ தாடையிலோ நோய் ஏற்பட்டால் குரு அந்த நோயை சோதித்து பார்க்க வேண்டும். நோயுள்ள இடம் குழிவாயும் ரோமம் பொன்னிறமாகவும் குறைவாகவும் இருந்தால் தீட்டு என குரு அறிவிப்பார். அது தாடையிலோ தலையிலோ ஏற்படும் சொறி வகையான தொழுநோய் ஆகும். குரு அதை சோதித்து பார்த்து அவ்விடத்தில் மற்ற தோலை விட குழிந்திராமல் கருப்பு ரோமம் இல்லை என்றால் குரு 7 நாள் அவரை தனியாக வைப்பார். 7ஆம் நாளில் அவரை குரு சோதித்து பார்ப்பார். அந்த சொறி படராமலும் அங்கு மஞ்சள் ரோமம் இல்லாமலும் மற்ற தோலை விட குழிவு இல்லாமலும் இருந்தால் அவர் சொறி இருக்கும் இடம் நீங்களாக மற்ற இடங்களை சிரைத்து கொள்வார். மீண்டும் குரு அவரை 7 நாள் தனியாக வைப்பார். 7ஆம் நாளில் குரு சோதித்து பார்க்கும்போது தோலில் சொறி பரவாமல் மற்ற தோலை விட குழிந்திராமல் இருந்தால் அவர் தீட்டற்றவர் என அறிவிப்பார். தம் ஆடைகளை துவைத்த பின் அவர் தூய்மையாவார். தூய்மையானவராக அறிவிக்கப்பட்ட பின் உடலில் சொறி படர்ந்தால் குரு அவரை சோதித்து பார்ப்பார். தோலில் சொறி பரவி இருந்தால் ரோமம் மஞ்சள் நிறமா என குரு பார்க்க தேவையில்லை. அவர் தீட்டுள்ளவர். சொறி குறைந்து அந்த இடத்தில் கருப்பு ரோமம் முளைத்ததெனில் சொறி குணமாயிற்று. அவர் தீட்டற்றவராயிருக்கிறார். அவர் தீட்டற்றவர் என குரு அறிவிப்பார். ஓர் ஆண் அல்லது பெண்ணின் உடலில் வெள்ளை புள்ளிகள் காணப்பட்டால் குரு சோதித்து பார்ப்பார். அவர்கள் மேல் தோலில் மங்கின வெண்ணிறத்தில் இருந்தால் அது தோலில் தோன்றுகிற வெள்ளை தேமல். அவர் தூய்மையானவர். தலைமுடி உதிர்ந்து ஒருவர் மொட்டையானால் அவர் தூய்மையானவர். முன்புற தலைமுடி உதிர்ந்து அரை மொட்டையானால் அவரும் தூய்மையானவர். மொட்டை தலையில் செந்நிறம் கலந்த வெண்மையான புண் உண்டானால் அது தொழுநோயின் தொடக்கம். குரு அவரை சோதித்து பார்ப்பார். அவரது மொட்டை தலையிலோ அரை மொட்டை தலையிலோ உடலின் தோலில் தோன்றும் தொழுநோய் போன்ற செந்நிறம் கலந்த வெண்மையான தடிப்பு இருந்தால் அவர் தொழுநோயாளி. அவர் தீட்டுள்ளவர். அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார். ஏனெனில் நோய் அவர் தலையில் உள்ளது.
தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடை அணிந்து தலை வாராமல் மேலுதட்டை மறைத்து கொண்டு தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும். நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டுள்ளவர். எனவே தீட்டுள்ள அவர் பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார். ஆட்டு ரோமம் அல்லது பஞ்சு நூலால் செய்யப்பட்ட உடையில் அல்லது பஞ்சு நூலும் ஆட்டு ரோமமும் சேர்த்து நெய்யும் பாவில் அல்லது ஊடு நூலில் அல்லது தோல் ஆடையில் அல்லது தோலால் செய்யப்பட்ட எதிலும் தொழுநோயின் அடையாளம் தோன்றி உடையிலோ தோல் ஆடையிலோ பாவிலோ ஊடு நூலிலோ தோல் அல்லது தோலினால் செய்யப்பட்ட எதிலாவது நோய் பச்சை அல்லது சிவப்பு நிறமாக காணப்பட்டால் அது தொழுநோய். குருவுக்கு அதை காட்ட வேண்டும். குரு அந்த நோயை சோதித்து பார்த்து நோய் தீண்டியவற்றை 7 நாள் தனியாக வைத்து 7ஆம் நாளில் அதை கவனிக்க வேண்டும். உடையிலோ பாவிலோ ஊடு நூலிலோ தோல் ஆடையிலோ தோலால் செய்யப்பட்ட எதிலோ இருந்தால் அது வளரும் தொழுநோய், அது தீட்டானது. அந்த நோயுள்ள ஆட்டு ரோமத்தாலோ பஞ்சு நூலாலோ ஆன உடையையும் பாவையும் ஊடு நூலையும் தோல் ஆடையையும் தோலால் செய்யப்பட்ட எதையும் சுட்டெரிக்க வேண்டும். ஏனெனில் அது வளரும் தொழுநோய், அது நெருப்பில் சுட்டெரிக்கப்பட வேண்டும். உடையிலோ பாவிலோ நூலிலோ தோலால் செய்யப்பட்ட எதிலோ அந்த நோய் பரவவில்லை என குரு கண்டால் குரு நோய் தீண்டியதை கழுவச் சொல்லி 2ஆம் முறையும் 7 நாள் தனியாக வைப்பார். அது கழுவப்பட்ட பின் அதை சோதித்து பார்ப்பார். நோய் தீண்டிய பகுதி நோய் பரவாதிருக்கும் நிறம் மாறாதிருந்தால் அது தீட்டானது. அது உட்புறம் இருந்தாலும் வெளிப்புறம் இருந்தாலும் அதை நீ நெருப்பில் சுட்டெரிக்க வேண்டும். கழுவப்பட்ட பின் நோய் குறைந்துவிட்டது என குரு கண்டால் அந்த பகுதியை உடையிலிருந்து தோல் ஆடையிலிருந்து அல்லது பாவு அல்லது ஊடு நூலிலிருந்து கிழித்தெறிந்து விட வேண்டும். ஆடையிலோ பாவிலோ ஊடு நூலிலோ தோலால் செய்யப்பட்ட எதிலோ நோய் மீண்டும் காணப்படுமாயின் அது பரவும். எனவே நோய் தீண்டியதை நெருப்பில் எரிக்க வேண்டும். ஆடையோ பாவோ ஊடு நூலோ தோலால் செய்யப்பட்ட எதுவோ கழுவிய பின் அந்த நோய் நீங்கி போகும். 2ஆம் முறை கழுவிய பின் அது தூய்மையானது ஆகும். ஆட்டு ரோம உடை பஞ்சு நூல் உடை பாவு ஊடு நூல் தோலால் செய்யப்பட்ட பை ஆகியவற்றுள் எதுவும் தீட்டுடையதா தீட்டற்றதா என அறிவதற்கு தொழுநோய் பற்றிய சட்டம் இதுவே.